ஆமி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஐமி எனிமீஸில் ஷியோராக நான் நாளைக்கு போட பார்க்குறேன்டா. ஏன்னா ஃபைனல் எபிசோடு தான் நாளைக்காக இருக்கும். ஸோ யாரோ கோச்சுக்க வேணாம். எனிமீஸில் இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு வந்து எனக்கு இங்கே வேறு வந்துச்சு ஜங்குகானாக்கு. ஐ திங்க் இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நான் எண்டிங் கொடுப்பேன். யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் தென் ஃபோட்டோகிராஃபி வந்து நான் சூன் போடுறேன்டா. கொஞ்சம் அந்த ஸ்டோரி லைன் ஒரு மாதிரி இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் நல்லா கொடுக்கணும். ஸோ அதனால் தென் வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஒன்றே ஒன்று கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் இருக்க டைமில் தான் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கு நீங்கள் ஸ்கூலில் தான் இருப்பீங்க. தயங் கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பான். அப்போ கரெக்டாக தயங் ட்ராமா டீம் அந்த கேங் கிட்டே வந்திருப்பான். ஜாரா எல்லாம் கரெக்டாக நடக்குது தானே? இந்த டைம் சொல்லியிருந்த மாதிரி எமோஷ்னலாக லவ் சீன் காட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த ஆள். அதெல்லாம் நீயே பார்த்துக்கோ ஜாரா. என்ன நீ தான் அப்படியே புக்கெல்லாம் எழுதி தள்ளுவ, நீ பார்த்துக்கோண்ணே. நான் பார்த்துக்கிறேன். ஆனால் பசங்க தான் சரியில்லை தயம், இந்த மாதிரி வெறுப்பாக இருக்குது. அப்போ கரெக்டாக நீங்களும் தயங் கூட தான் நின்றுருப்பீங்க. தயங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுருப்பாங்க. நீங்கள் மாஸ்க் போட்டு தான் நின்றுருப்பீங்க. நீங்கள் தயங்கே பார்த்துட்ருப்பீங்க. என்னாச்சு சாரா? ஏன் என்னாச்சு? ஒழுங்கா என்ன எதனால்? இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு சாரா பேப்பர் சீன் கொடுக்குறா. என்னடி யாரும் இல்லை? இல்லை தயம். எங்கே ரெண்டுதும் கூட்டு வா. அண்ணா என்னடா சொன்ன சீனை ஒழுங்காக நடிக்கிற வண்டி தானே, அப்புறம் என்ன இது ஏதோ வளரிட்டு? அண்ணா கரெக்டாக தானே நடிக்கிறோம். அப்புறம் என்ன? கரெக்டாக தானே நடிக்கிறாங்க, அப்புறம் என்ன சாரா? தயம் நீயே பார் அந்த நடிப்பை. என்னடியாச்சு பாரு தயம் நீயே. ஷோ ஜங்குக் தயம் என்னடா இந்த மியூசிக் டீம்லாம் ஓகே தானே? மச்சான் எல்லாம் பார்த்தாச்சு, அவன் ஃபுட்பால் டீம்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் ஓகே தான். இந்த ட்ராமா டீம் தான்டா ரொம்ப சொதப்புற மாதிரி இருக்குது. இதில் வேற ஜாரா வேறு ஷார்ட் ஃபிலிமில் வேறு. ஜங்குக் இல்லை சும்மா சிரிச்சேன், வேறு எதுவும் இல்லை. டேய் லென் ஏதோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு சொன்னால் என்ன? இல்லை அவெல்லாம் எதுலேயும் வேணாம். டேய் ஏன்டா மச்சான் அப்படி இருக்க? ஏதாவது கலந்துக்கணுன்னு கலந்துக்கிட்டோண்டா. இல்லை வேணான்னு சொல்லிட்டேன், அவ்வளோ வேணாம். ஆமாம் அவள் எதோவில் வரேன்னாலே, அவள் எதுலேயும் வரலன்னு சொல்லிட்டாடா. சரிடா வேணா ஓகே. டே ஜமீன் நீ என்னன்னு பார்த்துக்கிட்டல? டே தயம் ஃபஸ்ட்டு இந்த பாருடா. டே தம்பிங்களா இங்கே வாங்கடா. அண்ணா சரி ஓகே. ஓகே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே சீன்லாம் தெரியும்ல? தெரியும்க்கா. ஃபஸ்ட்டு கை கட்டுறதை எடுறா. சீனெல்லாம் தெரியும் தானே? தெரியும்க்கா. பாருடா இந்த டைம் நம்மள மாதிரி ஈக்குவலான ஸ்கூல்ஸ்லாம் வராங்க, தெரியும்ல? தெரியும்க்கா. பாயிண்ட் இதுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ட்ராமா டீம் மட்டும், அது தெரியும்ல? முக்கியமாக நம்ம ஸ்கூல் தயாங் கேப்டனாக இருந்து எங்கேயுமே தோற்றது கிடையாது, அது தெரியும்ல? தெரியும்க்கா. இந்த டைம் ஏன்டா மச்சான் ட்ராமாக்கு இவ்வளோ பாயிண்ட் கொடுத்து வச்சுருக்கானுங்க? எல்லாம் அந்த ஸ்கூல் டீம் தான்டா, வெயிட்டுமே பண்ணுறான் அந்த பிரின்சி. விட பார்த்துக்கலாம். ஜாரா சீன் சொல்லு. ஆனால் எமோஷனல் தாண்டி இருக்குது, இவனுங்க நடிக்கிறது தான் இருக்குது. சொல்லிவிடு. ஞாபகம் இருக்குல்ல சீனு? இருக்குக்கா. உனக்கு தெரியும்ல, ஸ்டார்டிங்கே அவளை பார்த்தோன்னே உனக்கு பிடிச்சிருக்கணும், ஆனால் உனக்குள்ளே ஒரு ஈகோ, அதனால் அவளை வேணான்னு சொல்லியிருப்பா. அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பா, ரொம்ப கேவலப்படுத்திருப்பா எல்லோரும் முன்னாடியும். இப்போது உன்னால் ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிற, உன் தப்பெல்லாம் சாரி சொல்லிட்டு ரொம்ப நேச்சராக இருக்கணும்டா. தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க. டே இருடா ஜங்குக்கிற. பின்ன என்னடா மார்னிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன், அவ்வளோ டேக் போயிட்டுருக்கு, ஒன்றும் கிழிக்கிற மாதிரி இல்லை. பேசாமல் நீ நடிச்சிருயாடா. லென்னுக்கெலாம் பிடிக்காது, அவ்வளோதான். மச்சான் நீ ஈரம் விட்டு வேணாம், லென்னுக்கு பிடிக்காது. சரி அப்படியே போ ஜாரா. இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி அந்த பையனும் உன்கிட்ட தான் பேசணும், அதான் நான் சொல்லிட்டேன்ல சாரின்னு. பாத்தியாடா? டேய் என்னடா? இங்கே பாரு, நீ ரொம்ப கித்தான பையன் இந்த காலேஜ்லே, ஓகே? அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்க எமோஷ்னலாக,
எப்படி எப்படியோ அந்த அளவுக்கு எல்லாரும் முன்னாடியும் இப்போது அதே பொண்ணு மேலே உனக்கு லவ் வருது. இப்போ நீ எப்படி பண்ணுவ? நீ இப்படி தான் நார்மலாக இருப்பியா? அண்ணா டயலாக் எழுதித்தாங்கண்ணா. என்னடி டயலாக் எழுதி தர சொல்கிறான்? அதான் தயம், எனக்கு எரிச்சலாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. இதில் வேறு கரெக்டாக 40 பாயிண்ட் தயம். எல்லாத்துலேயும் 10 பாயிண்ட் கொடுத்து ட்ராமாவில் மட்டும் 40 பாயிண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. 40 பாயிண்ட் போச்சு, கண்டிப்பாக 3rd place தான் வருவோம். இதாரா 1st place தான் வருவோம். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட லாஸ்ட் இயர் ஸ்கூலுக்கு எப்பவுமே நம்ம கப் வாங்கி தரது தான். இந்த டைமும் கண்டிப்பாக வாங்கி தரணும். இதெல்லாம் நல்லா இருக்காது. அப்புறம் ஜூனியர்லாம் என்ன நினைப்பாங்க, அண்ணாங்க ஒரு கப் கூட வாங்கி கொடுக்காம ஃபைனலாக போயிட்டாங்கன்னு. நல்லா இருக்காது, வேணாம். டேய் ஒழுங்கா ஓகே அப்சர்வ் பண்ணிக்கோ. நல்லா தானே நடிப்ப. இப்போ என்னடா? அண்ணா ரொம்ப டஃப்பாக இருக்குண்ணா. நீங்கள் ஏதாச்சும் ஒரு நாவலோ அது மாதிரி கொடுப்பீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி இங்கிலீஷ் டைலாக்காக இருக்கும். இது ஏதோ மூவி ஆட்டம் இருக்குண்ணா. இந்த டைம் அதுக்கு தாண்டா பாயிண்ட் அதிகமாக வச்சுக்கிறாங்க, புரியுதா இல்லையா? ஓகேண்ணா. ஜாராக்கா அகெயின் சொல்லுங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் சொல்கிறா. அகெயின் அந்த பையன் அப்படி தான் நடிச்சிட்ருக்கான். தயவுக்கு இங்கே செம்ம காண்டாகுது. ஷோ அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அவனுக்கு அப்படியே லிட்ரலி அவனே தெரியுது, ஏன்னா அவன் உங்களை அப்படி தானே பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. உங்களை பார்த்துட்டு டேய் இருடா நான் நடிச்சு காட்டுறேன், என்ன மாதிரி பண்ணுண்ணே. தயா சூப்பர்டா. ஓகே இரு அந்த பொண்ணு கூப்பிட்றேன். இல்லை அந்த பொண்ணு வேணாம். ஜாய் வா. தயம் வா மாஸ்கை விடு. தயம் கழட்டடி. அப்படி சொல்லிட்டு நீங்களும் எடுக்கிறீங்க. இப்போ கரெக்டாக தயங்கோட கேங்லாம் தயங்கே பார்த்துட்ருக்காங்க. தயங்க ஒன்னே என்னடா கப்பு முக்கியம் இல்லை. டேய் மச்சான் எதுவுமே சொல்லியடா. இல்லை ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது. டேய் எதுவும் பார்க்கலடா சாமி, நீ என்ன பண்ணுற பண்ணி தொலை, கப்பு கண்டிப்பாக முக்கியம். 40 பாயிண்ட் இருக்குது அதில். அப்படின்னா நீயும் ஜாய் கூட நடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதெல்லாம் வேணாம். ஜாய் வா. தயம் சீன் புரிஞ்சுதில்ல? புரிஞ்சுது. ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும்ல அவனுக்கு. தயம் இங்கே பாடி ரொம்ப நேச்சராக ஆக்ட் பண்ணு. உனக்கு என்ன தோணுதோ அது சொல்லு, புரியுதில்ல? நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவள் சொன்ன சீக்வன்ஸில் அவனுக்கு தெரியும்ல. நேச்சராக இரு. நீ எப்படி இருப்ப அந்த இடத்துல அப்படி இரு. ஓகே தானே? ஓகே தயம் வா இப்படி வந்து நெல்லு. தயம் ஜாய் சொன்னது தான், உனக்கு எப்படி இருக்கு தோணுதோ இரு. அப்போ பார்த்து தயம் அப்படிலாம் பயந்துட்டுருக்காத, புரியுதா? எனக்கு இந்த சீன் நல்லா வரணும், அவன் அதை புரிஞ்சுக்கணும், பாயிண்ட்ஸ் எடுக்கணும், அது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம்டி, ஓகேவா? ஜாய் உன்னை தான் சொல்கிறேன், ஓகேவா ஜாய்? ஓகே தயம். ஐ மீன் எப்படி வேணாலும் நீ இருக்கலாம், தப்பு கிடையாது, புரியுதில்ல? நானும் எப்படி வேணாலும் இருப்பேன், நீ பயப்படாத. ஓகே தயம். தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டா. ஸோ நீங்களும் தண்ணி குடிச்சிட்டு ஜரா சீன் பேப்பர் பார்க்கணும். டைலாக்ஸ் எதுவும் கிடையாது ஜாய், ஜஸ்ட் நார்மலாக ஃபீலிங்ஸோடு தான் பேசிடணும், அது மட்டும் தான். இல்லை சீன் மட்டும் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சீன் படிக்கிறீங்க, அப்படியே தயாங்க உங்களுக்கு பண்ண மாதிரியே இருக்குது. ஐ திங்க் நேச்சராகவே வரும்னு நினைக்கிறேன். ஜாய் ஓகேவா? ஓகே தயம். டேய் மச்சான் சேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், உட்காந்துக்கோ. டேய் உட்காந்து பொறுமையாக பேசுகிறா, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறவங்களுக்கு. டேய் ஜங்கு வீடியோ எடு, இப்போ தான் இவனுக்கு போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கும். சரிடா மச்சான் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கும் கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் தானே சாரா? ஜாய் தயாங் ரெடி தானே? அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. கரெக்டாக சாரா? ஓகே ஆக்ஷன். ஜாய் தயாங் ஏய் உட்காரடி, ஏன் எழுந்துக்கிற உட்கார். இல்லை தயாங் பரவாயில்ல. ஜாய்
உட்காருடி. ம் எனக்கு கொஞ்சம் பாருடி. தயம் என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி எல்லா அசைன்மெண்ட்டும் முடிச்சிட்ட. நீ நோட் கூட உன்னோட கபோர்டில் சப்மிட் பண்ணிட்டு தயம். அதுக்கெல்லாம் வரல ஜாய். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். உனக்கு தெரியுதில்ல? தெரியுதில்ல ஜாய்? என்ன சாரி தயம், உண்மையாக சாரி. எனக்கு எதுவுமே தெரில தயம். தயம் ஜாய் 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 இங்கே பாரு ஜாய், இங்கே பாரு ப்ளீஸ். சாரி கேட்காதரி, எங்கேயோ வலிக்குது. தயம் ஐயோ ஓகே, தண்ணி வேணாம். ஆனால் ஜாய் கூட நான் கொஞ்சம் பேசணும் மனசை விட்டு. எல்லாத்துக்கும் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாத. கண்டிப்பாக தயம், நான் எதுவும் பேச மாட்டேன். அதுக்குன்னு உன் ஃபீலிங்ஸும் பேசாமல் இருக்காதடி. புரியுதுல்ல ஜாய்? என்னை கொஞ்சம் பார்க்கலாம்ல? பார்க்குறது. பயந்து வேணாண்டி, நார்மலாக பாருடி. நீ பயந்தா கஷ்டமாக இருக்குடி. சரியாடி? பாப்பா இங்கே பாருடி. தயம் உன்கிட்ட பேசணும்டி. சொல்லு தயம். அப்படி சொல்லிட்டு தயம் உங்கள் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் தயம் அது நான் எல்லாமே இல்லடி பாப்பா, நான் பேசுறதை கொஞ்சம் கேளுடி. கேட்குறேன் தயம். தெரிலடி, ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் உன்னை. எனக்கு நீ என்னடி நினச்சிருப்ப? இதோ என்னை பார்த்தாலே இப்படி ஜர்க்காகி பயப்படுறிய, அதானடி? அந்த லெவலுக்கு தானே வச்சுருக்கேன் நான் என் பாப்பாவை. அப்படி தானே ஜாய்? தயம் என்ன ஆச்சு தயம்? என்ன சொல்ல வரீங்க? என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? ப்ளீஸ், எந்த தப்பு இல்லடி பாப்பா. உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, என் மேலே தான் எல்லா தப்பும். இவ்வளோ நான் பண்ணியிருந்தது எல்லாமே கிரிஞ்சுன்னு இப்போ தான் புரியுது. ரொம்ப பைத்தியக்கார தான் நான். கெத்தாக இருக்கணும் உன்கிட்ட. ஈகோ தாண்டி இப்போ எந்த ஈகோ இல்லடி. என் பாட்டி பாப்பா. தயம் பார்க்குறேன். இப்போ கூட பயந்து தான் இல்லை, நார்மலாலாம் இல்லைல்ல, அப்படி தானே? தயம் என்னாச்சு தயம்? நான் அதான் சொல்லிட்டேன்டி பாப்பா, எல்லா தப்பும் என் மேலே தான் பாப்பா. நீ என்னடி பண்ண? என்ன பண்ண? இப்படி உட்காண்ட்ருக்க பயந்து. உனக்கு கேமரா கோவம் இருக்காடி? இல்லை இல்லை தயம், இல்லை பயம்தான் இருக்குல்ல. கோவம் இருந்தால் கூட நிம்மதியாக வந்துருவோண்டி பாப்பா. பயப்படுறியா? அதான் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜாய். அப்படி சொல்லிட்டு அகேன் உங்கள் கையை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். தயம் லவ் யூ டி பாப்பா, லவ் யூ. இந்த வார்த்தை எனக்கு தகுதி இருக்கான்னு தெரில, நல்லா பார்த்து பண்ணி. தயம் பாப்பா எனக்கு புரியுதுடி. இங்கே பாருடி, இங்கே பாரு தயம். தயம் இப்போ என்ன ஆச்சு தயம்? நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா? எனக்கு உண்மையாக தெரில தயம். நீ சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் தயம் இருக்கேன். தெரியலையே தயம், எனக்கே தெரியும். புரிஞ்சுக்கோடி பாப்பா. இங்கே பாருடி, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்டி. நீ ஏன்டி என்ன பார்த்து பயப்படுற? எனக்கு புரியுது நான் பண்ணதெல்லாம் தப்பு, கேவலம், அசிங்கம்னு. எனக்கு தெரிலடி பாப்பா. பாப்பா இங்கே பாருடி, என்னை பார்த்து பயப்படாதடி பாப்பா. இங்கே பாரு, இங்கே பாரு. அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே நர்வஸாகவே பார்த்துட்ருக்கீங்க. தயம் பாப்பா, லவ் யூடி. உண்மையாக நான் லவ் பண்ணுறேன்டி. தயம்
தயம் நான் என்ன தயம் பண்ணணும்? புரியலையாடி? ஏண்டி இது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரியே கேட்குற? என் மனசுலேருந்து சொல்கிறேன். உன் மனசில் என்னடி இருக்குது? நீட்ட ஓப்பனாக பேசுடி, தயவு செஞ்சுடி. பாப்பா எனக்கு புரியுது பாப்பா, இங்கே பாருடி, இங்கே பாரு பாப்பா, இங்கே பாரு பாப்பா. தயம் தயம் பாப்பா இங்கே பாருடி. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். தயம் 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 தயம். பாப்பா எல்லாம் காட்டுறதுக்கு தானடி அந்த மொத்தம் கூட நான் கொடுத்தேன். ஏண்டி அழுகிற? பாடி பார் ஜாய். தயம் தயம் ஏண்டி புரியலையா? நான் ரொம்ப சாஃப்டாக தானடி கொடுத்தேன். ஏண்டி தள்ளி விடுற? அது அது என்னோட லவ் டி, அது காட்ட தாண்டி. சரி உனக்கு புரியலையா? வேணாம் வேணாம், என்ன வேணாம் மட்டும் சொல்கிறாதடி பாப்பா. தெரிலடி, நான் தான் தப்பு தான் சொல்கிறேன். நான் தான் தப்பு. என்ன மன்னிச்சு கோடி ப்ளீஸ். எனக்காக ஒரு சான்ஸ் கொடு, நான் நல்லா பார்த்துப்பேன். கஷ்டமே படுத்த மாட்டேன்டி பாப்பா, கண்டிப்பாடி. என் பாப்பாவை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். என் பாப்பாவை நான் நிறைய அசிங்கப்படுத்தியிருக்கேன். எல்லாமே நான் தான். இப்போ நான் ஆசைப்பட்றேன் என் பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும், என் பாப்பா சந்தோஷமாக வச்சுக்கணும். என் பாப்பா அதாண்டி, அது மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு. ஒரு சான்ஸ் தாடி ஜாய். தயம் இப்போ நான் என்ன சொல்லணும் தயம்? எனக்கு தெரியலையே. எனக்கு என்ன சொன்னால் நீங்கள் என்னை எதுவும் அடிக்க மாட்டீங்க, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த மாட்டீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் தயம். ஆனால் என்ன ஆன்சர் பண்ணால் எப்படி ரியாக்ஷன் எனக்கு தெரியல தயம். நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராமிஸாக கேட்குறேன் தயம். ப்ராமிஸா பாப்பா, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்டி. நானும் லவ் பண்ணுறேன் தயம். நானும் லவ் பண்ணுறேன். பயந்தாடி? பயந்து சொல்கிறியா நீயும் லவ் பண்ணுறேன்னு? பயந்து தானடி? பாருடி, என்ன பாரு, சொல்லிடி ஜாய். இப்படி பயப்படாதடி, கஷ்டமாக இருக்குது ஜாய். அப்படி சொல்லிட்டு தேங்க் அப்படி நீல் டவுன் போடுறாங்க முன்னாடி. நீங்கள் டக்குன்னு எழுந்து நிற்கிறீங்க. தயம் என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், ப்ளீஸ் எழுந்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தயம், ப்ளீஸ் தயம். இல்லடி பாப்பா, இல்லை உன்னை நிறைய டைம் இதை விட கேவலமாக பிஹேவ் பண்ண வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட ஷூ லேஸ்லாம் கட்ட வச்சுருக்கேன். உன் முன்னாடி நீடுன்னு போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. கிறுக்குதனமாக கிரிஞ்சாக ஏதோ பண்ணிடுவேன் என் கெத்து காட்டுறதுக்காக என் பாப்பாவே கஷ்டப்படுத்திட்டு. தெரிலடி, நீ தான் எனக்கு கடைசி வரைக்கும் தெரிலடி. சத்தியமாக தெரிஞ்சிருந்தா பண்ணிட மாட்டேன். ரொம்ப லவ் பண்ணுறேன்டி தயம். நான் தான் திருப்பி உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல தயம். ப்ளீஸ் தயம் எழுந்துக்கோங்க தயம். அப்புறம் பாதிப்பு எனக்கு தான். அப்படி இல்லை, அதான் பயந்து ஓகேன்னெலாம் சொல்கிறல்ல தயம். நீங்கள் பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிற தயம். ப்ளீஸ் தயம். பாப்பா உன் மனசில் வந்து பேசுடி. இப்போ நான் உங்ககிட்ட பழைய மாதிரி இருப்பேன், அந்த தயங்கலாம் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ பேசு, நான் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டி. வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக. நீ வேணான்னு சொன்னாலும் மெமரிஸ் இருக்கு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டி சத்தியமாக. ஃபஸ்ட்டு உன்னை கஷ்டப்படுத்தேன் எவ்வளோ பண்ண மாட்டேன்டி பாப்பா. நான் தூரமாக நினைக்கிறேன். இப்போ பேசு தயம். என்ன பேச சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு பேசுடி
உனக்கு நிறைய இருக்கும் பேச. விடு, நான் தானே நீ லோன் போடுறேன். விடு தயம், பேசடி பாப்பா. நான் கேட்கணும், உனக்கு உள்ள என்ன இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும். எப்படி தயம் உங்கள் மேலே லவ் வரும்? எனக்கு உங்களை பார்த்தா பயமாக தான் இருக்குது. எனக்கு ப்ராமிஸாக தெரியாது நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுன்னலாம். அது தெரியாம தான் அன்றைக்கி அப்படி பேசிட்டேன். அதுக்காக இன்னைக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கேன். இப்போவும் நான் மன்னிப்பு கேட்க மன்னிச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? பாப்பா, அம்மா தையும் உங்கள் கூட கடைசி வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தரீங்க? தயம், எனக்கு உங்களை பிடிக்கல தயம், கொஞ்சம் கூட. பிடிக்கவும் பிடிக்காது. நான் எப்படி நம்புறது நீங்கள் என்ன உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னு? நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்டி பாப்பா, கண்டிப்பாக. எல்லாரும் தான் காலேஜில் என்ன அசிங்கப்படுத்திங்க. எல்லோரும் கூப்பிடுங்க, கிரவுண்டில் எல்லோரும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்கள். எல்லாம் முன்னோட நீலோன்னு போட்டுக்கிட்டு மன்னிப்பு கேளுங்க. நான் அப்போ உங்களை நோன் தான் சொல்வேன். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் ஓகே. ஐ மீன், நான் நார்மலாக ஆவேன். உங்களை லவ்லாம் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. சரிடி பாப்பா, எப்போ பண்ணுறேன். உடனே தாயம் எல்லோரும் கூப்பிட்ருப்பான். ஸோ டக்குன்னு அந்த சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி எல்லாமே ஓகே ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் இருக்கீங்களாடா? எல்லாம் முன்னாடி தான் நான் என்ஜாயாக கஷ்டப்பட்டேன் இங்கே எல்லார்ட்டையும் கேட்டு காட்டுறதுக்காக. இன்றைக்கி இப்போ இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. இவ்வளோ தான் லவ் பண்ண போகிறேன் பாப்பா. ஐ லவ் யூடி அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் ஃபேக்காக பண்ணுறான். அவனுக்கே தெரியும் நீங்கள் நோ சொல்வீங்கன்னு. நீங்கள் கரெக்டாக தயங்க, எனக்கு உனக்கு பிடிக்கல தயம். அப்போது காலேஜு ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குது. அது மாதிரி சீன் தான். ஸோ தயம் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு ஓகேடி பாப்பா வெயிட் பண்ணுறேன் தயம், இன்னொன்று ஒன்று இருக்கு. அப்படி சொல்லிட்டு தயங்க அப்படி நீலோன்னு போடுறான். மன்னிச்சிடி பாப்பா, நான் பண்ணதில் தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு. அப்போ கரெக்டாக தயங்கோட ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ணுறதுக்காக ஜங்குக்கும் ஜிமினும் டேய் என்ன பண்ணுறக்கு எழுந்துரு மச்சான், என்னை இவ்வளோ தாண்டா பிடிச்சிருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறேன், விட்டுரு. டே அது நீ தனியாக கேட்டுக்கூடா, உனக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. டேய் போங்கடா முட்டு, போங்க நான் பார்த்துக்கிறேன், போங்க நான் பார்த்துக்கிறேன். பாப்பா சாரி டி, மன்னிச்சுக்கோ. உண்மையாக மன்னிப்பு கேட்குறியா? ஆமாடி உண்மையா? தயம் சொல்லுடி பாப்பா. இல்லை என் ஸ்லிப்பர் பீற மாதிரி இருக்குது, அது என்னன்னு கொஞ்சம் பார்க்குறியா? ஏய் ஓரா போயிட்டுருக்க ஜாயினி. டே ஏன்னா அவளை மறைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தோ இரு பாப்பா நான் பார்க்குறேன், இங்கே பா. இல்லடி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அது எப்படி பார்த்துன்னு சொல்கிற? நீ உன் லேப் காட்டு, உன் லேப் மேலே என் கால் எடுத்து வைக்கிறேன், அப்போ கரெக்டாக பாரு தயம். வெயிடி ஏ ஜாய், டே இருங்கடா, இங்கே பாருங்க, இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது இப்போ பேர் சொல்லி வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி பாப்பா வே தயம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு, ரொம்ப கரெக்டாக இருக்குது பாப்பா, எல்லாம் கரெக்டாக இருக்குது பாப்பா. வேணும்னா நல்ல பிராண்டில் ஒன்று ஆர்டர் பண்ணிடுறேன். ஓகே தானே? நல்ல பிராண்ட் ஓகே தயம்,
ஒரு 5 மினிட்ஸில் ஆர்டர் பண்ணிவிடு. 5 மினிட்ஸில் எங்கே இருக்கணும், நல்ல பிராண்ட். நீ எனக்கு காலில் போட்டு விடு. தோ ரெடி பாப்பா அப்படி சொல்லிட்டு தேங்க சும்மா கால் பேசுகிற மாதிரி. ஸோ கொஞ்ச நேரத்தில் வேறு ஸ்லிப்பர் தராங்க. ஸோ தேங்க வந்துட்டு பாப்பா வாங்கிட்டு வந்துட்டேன். போட்டு விட தேங்க. ஆமாம், எங்கே நிறைய பேரை காணும், எல்லோரும் போயிட்டாங்க. ஒருவேளை இவ்வளோ பெரிய லெவலில் இருக்க தேங்க எப்படி பார்க்க மனசு வரலையோ. ஆனால் எல்லோரும் இருந்தால் தான் நான் போட்டுப்பேன் தேங்க. தோ டக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எல்லாரையும் கூப்பிட்டு வர அரேஞ்ச் பண்ணுறான். பாப்பா எல்லோரும் வந்துட்டாங்க பாப்பா. யாருமே இல்லாமலாம் இல்லை, ஒருத்தரை விடாமல் கிளாஸில் எல்லோரும் அடித்து வெளியே எடுத்து வந்தது பாப்பா. நீ ஸ்லிப்பர் போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு தயம் வந்து உங்கள் காலில் இருக்க ஸ்லிப்பர் கழட்டிட்டு அந்த ஸ்லிப்பர் வைக்கிறான். தயம் உன் லேப்பில் ஸ்லிப்பர் வச்சு காட்டு, நான் போடணும். சரிடி பாப்பா. கரெக்டாக இருக்கு தயம், இந்த கால்டி. ஓகே கரெக்டாக இருக்கு. நீ லவ் பண்ணுறதான் போல். ஆமாம், உண்மையாக தான் பண்ணுற, அதான் இதெல்லாம் பண்ணுற. ஆனால் எனக்கு வரல தயம், வந்தேன்னு சொல்கிறேன். ஆனால் நீ லவ் பண்ணுற. அப்பப்போ சந்தேகம் வந்துச்சுன்னா நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேரு. சரிடி பாப்பா, நான் ப்ரூவ் பண்ணுறேன் கண்டிப்பாக. சரி தயம். அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோவப்பட்டு சே அப்பெல்லாம் எவனோ டேய் இல்லை மச்சான். பார்த்துக்கோ, எல்லாருமே கேட்பாங்க. எல்லோரும் மன்னிப்பு கேட்கக்கோ சொல்லு. இல்லை அவங்களாம் என்னை எந்த டார்ச்சர் பண்ணது கிடையாது. அவங்களாம் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ தான் நிறைய தப்பு பண்ணியிருக்க, நீ தான் மன்னிப்பு கேட்கணும், வேறு எதுவும் இல்லை. சரி பாப்பா, நான் எவ்வளோன்னு கேட்குறேன். ஓகே தான்டி பாப்பா. நீ லவ் பண்ணுறேன்னு தெரியுது. நம்புகிறேன். ஆனால் எப்போ நான் சந்தேகம் வந்தா ப்ரூவ் பண்ணணும்ல. கண்டிப்பாடி பாப்பா, கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு லவ் வரல. சரிடி, நான் வெயிட் பண்ணுறேன்டி அப்படி சொல்லிட்டு தேங்காயிலேருந்து உங்கள் 4 ஐ லவ் யூடி பாப்பா, ஐ லவ் யூ ஸோ மச். நீ என்ன சொன்னாலும் பண்ணுற ரெடியாக இருக்கேன். என்ன வேணாம் மட்டும் சொல்லாதடி. சரி தேங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகணும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. இப்போ கரெக்டாக ஜாரா கட் அப்படின்றா. மச்சான் வேறு லெவல்டா டே, வேறு லெவல் பண்ணிட்டேன். அப்போ எல்லாருமே தாங்கிட்ட வேறு லெவல் சொல்லிட்டுருக்காங்க. இங்கேயா உங்களுக்கு செம்ம ஜர்க்கு விடுது தயம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக நீளுன்னு போகிறீங்க. தேங்க் ஒன்றுமே புரியல. என்னாச்சு தயம்? சாரி தயம், கொஞ்சம் நேச்சராக நடிக்கணும்னு சொன்னதுனால தான் தயம் அப்படிலாம் பிஹேவ் பண்ண வச்சேன். சாரி தயம், மன்னிச்சிட்டு தயம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப நீல் டவுன் பண்ணி சாஸ்தாங்கமாலாம் விழுறீங்க. டக்குனு ஜாய் என்ன பண்ணுற? அதெல்லாம் இல்லை, இழந்துரு. நீ காலை விடுறி ஜோய், என்ன பண்ணிட்டுருக்க? காலை விடுன்றல. தேங்க் சாரி தேங்க் ப்ளீஸ் தேங்க். ஜோய் இங்கே பாரு எதுக்கு இப்படி அழுகுற? சத்தியமாக நான் எதுவும் பண்ண மாட்டேன்டி, சத்தியமாக சத்தியமாடி, இப்படிலாம் பண்ணாதடி. தயம் என்ன தயம்? இல்லை இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்டி அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே எழுந்து போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ கோவமாக இருக்காரு. அதான் எதுவுமே சொல்லாமல் எழுந்து போகிறாரு. எல்லாம் போச்சு. ஜாய் போகாத, உட்கார். சைனீஸாண்ணா இல்லைண்ணா. அவன் ஆக்ட் பண்ண மாதிரி தெரில, உண்மையாக நான் லவ் பண்ணுறான் போல். அதான் சொல்லாமல் சொல்லிட்டு போகிறான், சாரி. ஆனால் நீங்கள் வேறு அமைதியாக இருங்க. அவர் சும்மா என் ஃபீலிங்ஸோட விளையாடுவார், அப்படிலாம் கிடையாது. தயம் ஒரு நிமிஷம் தயம் நீங்கள் தானே நடிக்க சொன்னீங்க. அதான் ஸ்கிரிப்டில் நான் கொஞ்சம் உங்ககிட்ட கோவமாக பிஹேவ் பண்ணணுன்னு ஜாரா ஹின்ஸ் வச்சுருந்தா,
அதுக்கேற்ற மாதிரி தான் தயம். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு இப்படிலாம் கெஞ்சிட்ருக்காத. நீ பண்ணலாம் ரொம்ப கரெக்டு தான். யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. மன்னிச்சுக்கோ ஜாய். சாரிடி பாப்பா. தயம் 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 போயிட்டே இருக்கான். ஓகேடா, அந்த எபிசோட முடிச்சிடேன். அம்மி ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. பாய்.